விருந்தினர் அவர்களை பற்றி மிகச்சிறந்த தொழில் அதிபர். வேலூர் மாவட்டத்தில் அவரை அறியாதவர்கள் யாரும் இருக்கவே முடியாது. தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிக்க புலமை பெற்றவர். ஒரு ரோட்டரியல் ஆகட்டும் வேற எதிராகட்டும் அவருடைய முத்திரையை அவர் பதிப்பார். தொழிலிலும் சரி, பேச்சு திறமையிலும் சரி, இலக்கியம் இலக்கணம் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்து விளங்கும். அவர் உரையாற்ற வந்திருக்கும் தலைப்பு பெண்மை என்றாலே மென்மை என்று பொருள். ஆனால் அந்த மென்மை பலவீனம் அல்ல, அதுதான் உலகின் பலம், வலிமை வாய்ந்தது என்ற தலைப்பில் பெண்மையின் மென்மையான பெண்மையின் மகத்துவத்தை பற்றி உரையாற்ற வருகிறார் திரு பூமிநாதன் சார் அவர்கள். ஹோட்டல் கண்ணா வேலூர் அவர் அதனுடைய குழுமத்தின் உரிமையாளர் மற்றும் எல்லா கம்பன் கழகம் மற்றும் எல்லா வகையான இலக்கிய வட்டத்திலும் மிக சிறப்பாக அறியப்படுகிறவர். அவரை உரையாற்ற வருமாறு மிக்க அன்புடன் உங்கள் சார்பாக அழைக்கிறேன். சேர்ந்தவர் வேலூரில் வந்து தற்போது 7 ஹோட்டல்களை நடத்தி கொண்டிருக்கிறார். விஐடியில் 2 ஹோட்டல், வேலூர் ஆபீசர் லைனில் கண்ணா ஹோட்டல், கிரீன் சர்க்கிளில் 1, டபுள் ரோட்டில் 1, இந்த மாதிரி மொத்தம் 7 ஹோட்டல் நடத்திருக்காரு. அவர் பாடல் ஆரம்பித்தார்னா கிராமிய பாடல் 1 மணி நேரம் தொடர்ந்து பாடுவார். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர். அவருடைய பேச்சு திறமையை கேட்க வேண்டும் என்றால் எவ்வளவு நேரம்னா நீங்கள் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதனால் தான் அவரை அழைத்துள்ளோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னை இங்கே சிறப்பு விருந்தினராக அழைத்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் முதலிலே நன்றியை கூறிக்கொண்டு, தமிழ்நாடு சமூக நலத்துறை ஊழியர்கள் நல அமைப்பு வேலூர் மண்டலம், வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட அமைப்புகள் இணைந்து நடத்துகின்ற இந்த உலக மகளிர் தின விழாவிற்கு உங்கள் அனைவரையும் முதலிலே வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த விழாவில் பேச வேண்டும் என்று முதலிலே என்னை பணித்தவர் திரு பதுவனார் அவர்கள் முதலாக என்னை அழைத்து இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகின்றது, அதுவும் பெண்கள் தினம் என்றால் பெண்கள் தினத்தை பற்றி ஒரு பெண்களின் மகத்துவத்தை பற்றி நீ பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே நான் பெண்கள் தினம்னாலே பெண்கள் மூலமாக முன்னேறப்பட்டவன் நான், அதனால கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி நான் போறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் கவர்னர் திரு சங்கர் அவர்கள் நிறைந்த தமிழ், தாய்ப்புலவர் காத்த தமிழ், கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும், ஒரு காலம் வரும் நல்ல பதில் சொல்லும் சொல்லும், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணிலிருந்து வேலூர் மண்ணிற்கு வாழ்க்கைப்பட்டு வந்தவன் நான். வேலூரிலே 2000வது வருடம் வந்து நான் 2000 வந்தேன். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 26 இயர்ஸ் இந்த வேலூரில் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு இந்த மகளிர் தினத்தோட மகத்துவத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வழங்கிய இந்த சமூக நலத்துறை ஓய்வூதியர்களுக்கு முதலில் நன்றி பாராட்டி, பெண்மையின் மென்மை என்ன அப்படின்னு பேசுறதுக்காக என்னைய கூப்பிட்டுருக்கிறாங்க. தாயின் பாசம், தங்கையின் அரவணைப்பு, மனைவியின் ஆதரவு, குழந்தையின் இனிமை, இந்த 4 துறைகளிலே பெண்கள் மிக சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் நீங்க எடுத்துட்டீங்கன்னா தாயோட பாசத்துக்கு இணையான ஒரு பாசத்தை உலகத்துல எந்த மொழியிலையும் நம்ம பார்த்துட முடியாது. சகோதரி அது போல அரவணைப்போட இருக்கிறத எங்கேயும் நம்ம அது மாதிரி ஒரு உறவை வந்து கண்டுபிடிக்க முடியாது. மனைவியோட ஆதரவு இல்லைன்னா இந்த மனிதன் இந்த உலகத்துல நடமாட முடியாது அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். சங்கர் சார் எனக்கு சொல்லும் போதே முதல்ல பாடல் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கைதட்டத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரியேட்ல வந்து அருள்தாஸ் அவர்கள் மிக அருமையாக உங்களை எல்லாத்தையும் கைதட்ட சொன்னாங்க. கைதட்டத்தில் ஒரு முக்கியமான பலன் இருக்கு, அது எத்தனை பேருக்கு தெரியாது. 2 கையும் ஒன்னா சேர்ந்து தட்டும் போது நாடி நரம்புகள் ஒன்றிணைந்து ரத்த ஓட்டங்கள் சீராகி உங்களோட ஆயுட்காலம் 10 ஆண்டு காலம் கூடும் என்று அமெரிக்க பல்கலைக்கழகம் கண்டுபிடித்திருக்கிறது. இப்ப நீங்க கைதட்டினா எப்படி இருக்கலாம்னு முடிவு பண்ணிக்கங்க. நீங்க எப்படி கைதட்டிக்கணும், 10 வருஷமா 15 வருஷமா 20 வருஷமா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அது வந்து ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் இருக்கிறது. கை தட்டுறதுனால உங்களுக்கு என்ன, இந்த நரம்புகள் எல்லாமே ஒன்னா சேர்ற இடம் அந்த கையும் காலும் மட்டும்தான். இந்த உலகத்துல நம்ம உடம்புல ஓடுற அத்தனை நரம்புகளும் ஒன்றா சங்கமிக்கிற இடம் எதுனா கையும் கீழே இருக்கிற பாதத்தில் இருக்கிற கால்கள் தான். இது 2 தான் நமக்கு. அதனாலதான் நடைப்பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க நடைப்பயிற்சி பண்ணும்போது உங்களோட உடல் ஆரோக்கியம் வந்து மிகவும் பேணி காக்கப்படுகிறது சொல்றதுக்கான காரணம், நீங்க மருத்துவத்தை போனீங்கன்னா முதல்ல சொல்ற வார்த்தை என்ன சொல்லுங்க, பிபி சுகர் எது இருந்தாலும் சரி தினசரி நடந்துருங்க, ஒரு 20-30 நிமிஷம் நடங்கன்னு சொல்றதுக்கான காரணம் வந்து பாதத்துல இருந்து இந்த அழுத்தம் கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட நரம்புகள் வந்து மிகச்சிறப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காதான்.
நடைபயிற்சியை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த பாடல் வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் தான். நீங்க கையை சேர்த்து தட்டிக்கிட்டே இந்த பாட்டை கேட்கலாம். நான் பாடலுக்கு தகுந்த மாதிரி நீங்க கை தட்டிங்கன்னா அந்த பாடலும் மிக சிறப்பாக இருக்கும். ஆதிகளுடவனே நிலவெகுவண்ணா நிலவெகுவண்ணா உன்னை அந்தரத்தில் வரவைத்து ஐயா ஊதினார் செங்குழலே ஏன் உலகிழந்த மாயவனே செந்தில் வண்டி வேலவர சிந்து கவி பாட சில சங்கதிகள் கூட முன்பு செய்த வினை ஓட இங்க தஞ்சமன குண்டரலி சிந்து கவி பாட தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே ஒன்னாம் படி எடுத்து வரமா வசந்த பூவா பத்திரகாளிய கருப்பசாமியா பெத்தவர் தேவியா வல்லவர் சாமியா உன்னோடைய பேசிய தலமாரியம்மா சித்திர கோபுரம் கட்டவே ஆலாம்பன்னைக்கு அழகு புப்புத்து ஆத்தாவரம் பூந்தொலைக்கு தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் 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 தன்னானே ரெண்டாம் படி எடுத்து ரெண்டு வர்ண கிளி ஓரமா பத்திரகாளிய கருப்பசாமியா பெத்தவ தேவியா வல்லவ சாமியா உன்னோடைய பேசிய தலமாரியம்மா சித்திர கோபுரம் கட்டவே ஆம்பனைக்கு அழகு முப்புத்து ஆத்தாவரம் பூந்தொலைக்கு தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே கொட்டிய கையும் வலிச்சு போச்சு நல்ல கோடி வளவிகள் விட்டு போச்சு கொட்டிய கையும் வலிச்சு போச்சு நல்ல கோடி வளவிகள் விட்டு போச்சு நித்திர வந்து நீ லாபம் மறக்கிது உத்தரவு கொடு காலித்தாயே தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே. போகலாம். 1ஆம் படியிலிருந்து 18 படி வரைக்கும் போகலாம். அதை பண்ணோம்னா நம்மளோட நேரம் முடிச்சிடும். கிட்டத்தட்ட 2 மணி ஆயிரும். பெண்கள் சாயத்தை பத்தி நான் கண்டிப்பா சொல்லணும். ஒரு சில எத்தனை பேருக்கு கதை பிடிக்கும்? கதை சொன்னா பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்கும். நான் எங்க ஊர்ல நடந்த ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன். ஒரு தம்பதிகள் அவரோட இது மாதிரி அரசு வேலையில இருக்கிற ஒரு அப்பா, ஊர்ல ஒரு பால்படை தலைவராக இருக்கிற ஒரு அம்மா, 2 பேருக்கு ஒரு மகன் 2 மகள்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த குடும்பம் வந்து அந்த ஊர்ல மிக செல்வ செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம். ஒரு சூழ்நிலை எப்படி மாற்றுது? ஏன்னா குடும்பத்தில் நிறைய நிகழ்வுகள் நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு 35 வருஷம் மிக அமோகமா இருக்கும், அடுத்த 30 வருஷம் மிக தாழ்வா இருக்கும், அடுத்த ஒரு சர்க்கிள் வந்து மேலே கீழே போயிட்டு வந்து இப்படிதான் வாழ்க்கை. எல்லாரோட வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். நீங்க எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். கடவுள் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுக்க மாட்டாரு, ரொம்ப சோகமா வச்சுப்பாரு. இந்த மகிழ்ச்சியும் சோகமும் கலந்துதான் வாழ்க்கை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்மளாம் ஆல்ரெடி நீங்களாம் ஓய்வு இருக்கலாம், நிச்சயமா அந்த வாழ்க்கையை கடந்து தான் வந்திருப்பீங்க, அந்த பாதையை கடந்து தான் வந்திருப்பீங்க. அந்த மாதிரி வாழ்ந்து விட்டுருக்க ஒரு குடும்பம் அந்த சூழ்நிலை எப்படி மாத்துது அப்படின்னா, இந்த மாதிரி அரசு அலுவலகத்தில் பணிபுரிகிற ஒருத்தர், நல்ல நேர்மையான ஒரு மனிதர், அப்படி இருக்கிற ஒரு மனிதர்கிட்ட ஒரு பழக்க வழக்கம், நண்பர்களோட பழக்க வழக்கம் சேர்ந்து ஒரு பணிக்காக ஒரு வேலைக்காக ஒரு 4 பேர்கிட்ட பணத்தை வாங்கி கொடுத்துட்றாங்க. அந்த பணம் போய் சேர்ந்த இடம் வந்து தவறான ஒரு இடத்துல போய் சேர்ந்துருது. அவர் இது மாதிரி நிறைய பேரை ஏமாத்திட்டு வெளியில போன ஒரு மனிதர்கிட்ட போய் இந்த பணம் போய் சேர்ந்துருது. சூழ்நிலை எப்படி மாத்துதுன்னா, தினசரி இந்த அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, இவங்களோட லைஃப் வந்து கிட்டத்தட்ட அந்த அம்மான்னு சொல்றவங்க வந்து பால் பண்ணை தலைவராக இருந்தவங்க 200 மாடு அந்த கிராமத்தை வாங்கி கொடுத்தவங்க. அவங்களுக்கு செல்வ செழிப்பா இருக்கிறாங்க. தினசரி அந்த பண வருமானம் வந்து ரொம்ப ரொம்ப அமோகமா இருக்கு, அதிகமா இருக்கு, நல்லாவே இருக்கிறாங்க. அவங்க வீட்டை சுற்றி வீட்டில இருந்து அப்பா வெளியில கிளம்பும் போது திண்ணையில வந்து வரிசையாக ஒரு 10-20 பேர் உட்காந்துட்டே இருப்பாங்க. அரிசி வாங்கணும், புண்ணாக்கு வாங்கணும், தவிடு வாங்கணும், மாட்டுக்கு அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. அந்த அத்தனை பேருக்கு பணம் கொடுத்துட்டு போற ஒரு மனிதர். அந்த மாதிரி ஒரு மனிதர் இந்த சூழ்நிலை வந்து அவரை மாற்றி விட்டு 4 பேர் பணத்தை வாங்கி கொடுத்தனால அது மிகப்பெரிய தொகை. கிட்டத்தட்ட அன்றைய காலகட்டத்தில் ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம்ன்றது சாதாரண பணம் இல்லை.
இந்த ஸ்டோரி நடக்குது வந்து 1991. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் 5 லட்ச ரூபா பணம்ன்றது இன்னைக்கு 5 கோடி ரூபா வேல்யூ மாதிரி ஒரு 4 பேருக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுத்து அவர் ஏமாந்துறாரு. அதை வாங்கி மனிதர் வந்து ஊரை காலி பண்ணி வெளியில போயிடுறாரு. இந்த சுமை புறாமே இவர் மேல வந்து விழுகுது. இவர் மிகவும் நேர்மையான ஒரு மனிதர். அதை பார்த்து அவரால் தாங்கிக்கவே முடியல. அந்த பணத்தை எப்படியாவது வசூல் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அம்மா வந்து எப்பவுமே அவங்க வீட்டில் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தோடனே மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இப்படி இருக்கு. அவர் வந்து பணியும் விட்டுட்டு தினசரி இவரை தேடி தேடி போறாங்க. சென்னைக்கு போறாரு. இப்படி அங்கெல்லாம் இங்கெல்லாம் தேடி போனாலும் அந்த பணத்தை வாங்க முடியல. இந்த கடன் சுமை முழுவதும் இங்கே வந்து விழுந்துறதுனால மகிழ்ச்சியா அந்த குடும்பத்தில் சோகம் சுற்றி கொண்டது. என்ன செய்வதற்கே தெரியாத ஒரு சூழல் வரும்போது இந்த அம்மா தான் அந்த பையனை போய் சொல்றாங்க, இந்த குடும்பத்தை காப்பாற்றுற வழியே இல்லை. அப்பா வந்து இந்த மாதிரி அதை பற்றியே யோசனையிலே இருக்கிறாரு. அப்பா வந்து சரி அவங்க வேலைக்கு போகிறதில்ல, அந்த பணத்தை தேடிட்டே இருக்கிறாரு. இப்போ நீ தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றி அவனோட வழி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையனை பிகாம் 2ஆம் ஆண்டு படிக்கிறார். அதாவது 2ஆம் ஆண்டு போக வேண்டிய பையனை நீ படித்தா நம்மளால இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, இதுக்கு அடுத்த வந்து நீ வேலைக்கு பண்ண தான் ஆகும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாகுது. சரி அம்மா சொல்கிறத கேட்டு தான் அவனுன்ற ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளப்படுறான். தள்ளப்பட்டு 2ஆம் ஆண்டு படிக்க வேண்டிய அந்த படிப்பை விட்டுட்டு வேலைக்கு செல்லலாம்ன்ற ஒரு நிலைமைக்கு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு வேலைக்கு சென்று அந்த அவரோட கூட இருந்த 2 தம்பிகளுக்கும் அந்த வேலையில சென்று அவருடைய அப்பாவோட கடனை அடைத்து அந்த 2 தம்பிகளுக்கும் திருமணம் முடித்து அம்மா என்ன சவரம் எடுத்தார்களோ அந்த சவரத்தை நிறைவேற்றி இன்னைக்கு அந்த ஊர்ல ஒரு காலத்துல அந்த ஊர்ல வந்து எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அவரை வச்சுதான் தலைமையில் நடத்துவாங்க. அந்த அப்பாவை வச்சு நடத்துவாங்க அந்த ஊர்ல இந்த நிலைமை மாறினதுக்கு அப்புறம் அந்த ஊரோட மொத்த போக்குமே மாறிடுச்சு. அந்த பையன் அந்த விட்டு போன மரியாதையை காப்பாற்றி ஆகணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு ஏற்பட்டு 2 குழந்தைகளுக்கு 2 தங்கைகளுக்கும் திருமணம் பண்ணி முடிச்சு அப்பாவோட கடனை அணைத்து அந்த அப்பா அம்மாவை நிம்மதியா வச்சு அந்த ஊர்ல மறுபடியும் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் சிறப்பு விருந்தினா போற அளவுக்கு வாழ்ந்திருக்கிற அந்த கதையோட கதாநாயகன் வேறு யாரும் இல்லை, நான் தான். என்னோட பூமிநாதன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நான் வந்தேன். ஸோ என்னோட நிலைமை அது வந்து எப்படி இது கிடையில நிறைய பெயின் அண்ட் வெயின் இருக்கு. அதை சொல்லிலாம் சொல்லணும்னு நினைச்சேன்னா உங்களுக்கு நிறைய நேரம் ஆகும். நான் அவ்வளோ சோகங்களை கடந்து வந்தேன். அந்த தருணத்தில் நான் இந்த ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னோட தாயோட அரவணைப்பு தான். தாயோட அரவணைப்பு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த தைரியத்தை வந்து அன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நீ உன்னால் முடியும் திரும்ப திரும்ப என்னோட தாயை உறுத்துறதுனால தான் அதை வந்தேன். அதுக்கப்புறம் தாயோட பங்கு மட்டும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லெவல் வரைக்கும் தான் தாயோட பங்கு இருக்கும். ஆனால் இந்த மனுஷனுக்கு இந்த முகராசி வந்தது என்னுடைய மகராசி வந்ததுக்கு அப்புறம் தான். என்னோட மனைவி இங்கே இருக்கிறாங்க. 2003 நான் வேலூர்ல வந்து நான் டார்லிங் ரெசிடென்சின்ற ஒரு ஹோட்டலில் வேலைக்காக வந்தேன். 2000 வேலைக்கு வந்தேன். என்னோட மனைவி தேவீஸ்வரி. அவரை வைத்து பெருமைப்படுவதற்காக இல்லைனாலும் நான் இதை தான் சொல்லுவேன். நீ வரும்போது இப்போ கூட்டு வரணுன்றதுக்காக வந்துட்டோம். ஏன்னா பசங்க 2 பேரும் இப்போ காலேஜ் போயிட்டாங்க. ஒருத்தர் சென்னையில் MBA படிக்கிறான், சின்ன இன்னொரு பையன் பெங்களூரில் அலைன்ஸ் காலேஜில் DBA LLB படிக்கிறான். 2 பேருமே வீட்டில் இல்லை. சரி நம்ம போவோம் ஒரு நிகழ்ச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். ஸோ 2000 எனக்கு திருமணம் நடந்து முடிஞ்சது. 2003 எனக்கு திருமணம். 2000 நான் வேலூரில் டார்லிங் ரெசிடென்சியில் வந்தேன். அன்னைக்கு இருக்க காலகட்டம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சாது ஹோட்டல் வேலை செய்ய யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பக்கத்தில் ஒரு வாத்தியார் வேலை, போக்குவரத்து போலீஸ் வேலை, ஒன்றும் தெரியாதவங்க ஹோட்டல் வேலை அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. ஆனால் அதோட உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வக்கு இல்லாது வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை, அது வந்து போக்கு கற்றவன் இல்லை, போக்கு கற்றுக் கொடுக்குறவனுக்கு போலீஸ் வேலை. இதைத்தான் நம்ம மருவி அப்படி வந்துருது. ஒன்றும் தெரியாத ஹோட்டல் வேலை இல்லை, உலகமே தெரிஞ்சவனுக்கு தான் ஹோட்டல் வேலை அப்படின்றதான் இதோட உண்மை. அப்படிதான் அந்த ஹோட்டல் வேலை வந்தது. எனக்கு பொண்ணு கிடைச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய டார்லிங் ரெசிடென்சியோட உரிமையாளர் ஐயா வெங்கடசுப்பு அவர்கள். இன்னைக்கு தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தோட தலைவராக இருக்கிறாங்க. அங்கிருந்து எங்க மாமியார் வீட்டுல இருந்து செக் பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்சு ஹோட்டலுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்கும் போது அன்னைக்கு ஒரு வார்த்தை அதெல்லாம் சரியா வராது, ஹோட்டலுக்காக போகாதுன்னு சொல்லினாங்க. எனக்கு திருமணம் நடந்துங்க. அந்த மனுஷன் இந்த பையனுக்கு நீ பொறுப்பு இருக்கு கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னதுனால எனக்கு அந்த பொண்ணு கிடைச்சது. ஸோ 2003 என்னோட வாழ்க்கை வந்து மாற ஆரம்பிச்சது. ஒவ்வொரு தருணமும் இந்த நிலைமை எப்படி எனக்கு மாறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வேலை செஞ்சு, அதாவது 1995 நான் வேலை செஞ்சிருக்கேன். 1995 ஒரு ரூம் பாயா ஒரு ஹோட்டல் வேலைக்கு போனேன். மதுரை பாட்வாஸ் என்ற ஒரு ஹோட்டலில் அங்கே ஒரு 2 வருஷம் நான் படிப்பு வந்தேன். திரும்ப சேலத்துக்கு வந்தேன். சேலத்தில் எல்லாரும் செஞ்சு ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சேன். அங்கேருந்து தான் நான் வேலூருக்கு வந்தேன். வேலூரில் வந்து டார்லிங் செஞ்சோட ஹோட்டலில் ஒரு மேலாளராக பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் எப்படி சாத்தியம்னா இதுக்கு இடையில நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னா நிறைய டைம் ஆகும். அதனால இங்கே வந்து வேலூர்லேருந்து நான் அந்த பயணத்தை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஸோ 2000 2006 வரைக்கும் டார்லிங் ரெசிடென்சி ஹோட்டல். அங்கே அடுத்து எனக்கு மிக முக்கியமான ஒரு மனிதராக கிடைச்சது வந்து டாக்டர் ஜிவி செல்வம், விஐடியோட துணைத் தலைவர். அவரோட பழக்கம் எனக்கு கிடைச்சதுனால அவர் 2006 கண்ணான்ற ஒரு உணவகத்தை
வாங்கும்போது என்னோட திறமைகளை அவர் எப்படியோ வெளியிலிருந்து ஆராய்ந்திருக்கிறார். ஒரு நாள் இரவு எனக்கு ஒரு அழைப்பேசியில் ஒரு அழைப்பு வருது, ஹோட்டல் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நீ பண்ணுவியான்னு கேட்டார். இது பெரிய எவ்வளோ பெரிய மனிதர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கும்போது நமக்கு எப்படி அந்த முடியாதுன்னு சொல்ல முடியும். உடனே நான் சரி சொல்கிறேன், சரி சார் பண்ணுறேன் சார் சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு எனக்கு வீட்டுக்கு கூப்பிடுறாரு. ஏன்னா நான் டார்லிங்கில் வேலை செஞ்சுருக்கேன். நான் நடத்த போகிற ஹோட்டல் டார்லிங் ஏற்கனவே நடத்திக்கிட்டு ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் கண்ணா ஹோட்டலு. அது சொல்லவே இல்லை அவர். ஆனால் இந்த ஹோட்டல் தான் பண்ண போகிறோன்னு சொல்லவே இல்லை. இது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தால் நீ பண்ணுவேன்னு சொல்லி கேட்குறாரு. சரி நான் பண்ணிடுறேன் சார்னு சொல்லிட்டேன். நிலைமை வந்து போயிட்டு அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் முதல்ல என்ன எங்கள் அம்மாவுக்கு தான் இந்த விஷயத்தையும் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன். ஷேர் பண்ணி இந்த மாதிரி அம்மா ஹோட்டல் நடத்துக்கிற ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நான் நடத்தலாமான்னு கேட்டாங்க. அம்மா வந்து எப்பவுமே தாய்க்கு வந்து அந்த கனி இருக்கும் இல்லையா, அவங்க வந்து பயந்து நடந்துறாங்க. டார்லிங்கில் உனக்கு அவ்வளோ தூரம் நல்லா வச்சுருந்தாரு அந்த ஓனரு, நீ அங்கே போய் ஹோட்டல் நடத்தினா நல்லா இருக்காது, அவங்க மூலமாக வேற உனக்கு இடத்துல இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நீ தேவையில்லாத வேணா பண்ணாத, இது நல்லா தான் போயிட்டு இருக்கு, நல்ல சேலரி கொடுத்துருக்காங்க, நீ நல்ல இடத்த ஓகே வெளியில் வர்ற அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. வேணாப்பா தம்பி நீ அப்படியே இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. தாய்க்கு அப்புறம் யாரு? காரணம் தானே. அவங்க மனைவிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, எனக்கு வந்திருக்கு. அம்மாட்ட சொன்னேன், அம்மா சொன்னோன்னே முடியாது வேணான்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணான்னு. அவர் சொன்ன அந்த அன்னைக்கு கொடுத்த அந்த தன்னம்பிக்கை தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கு. அப்படின்னா அது ஒன்றும் நாங்கள் வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை தான், அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டான். நடிச்சிட முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கான்னு கேட்டான். இருக்குங்க. அப்போ எடுத்துங்க, பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த தன்னம்பிக்கை, தனி மனித ஒழுக்கம், தைரியம் தான் என்னை இங்கே வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அது மிக முக்கியமான காரணம் என்னுடைய மனைவி தான். அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதை அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்தில் ஆறுதல் சொல்லி, கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்து, தேவையான நேரத்தில் உதவி செஞ்சு எனக்கு உறுதுணையாக மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வியாபாரத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 3 அவுட்லெட் அவள் தான் பார்த்துக்கிறான். வேலூரில் இருக்கிற விஐடி பல்கலைக்கழகம் வந்து அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்கள் விடுதியை நடத்துறது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது. பெண்கள் விடுதி பொதுவாக உங்களுக்கு தெரியும். அந்த பெண்கள் விடுதியில் ஒரு 1200 மாணவிகள் இருக்காங்க. அதில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிற மாணவிகள் மட்டுமே ஒரு 350 பேர் இருக்காங்க. பொதுவாக பிஹெச்டினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உலகமே எங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு பேசுகிற ஒரு கூட்டம் அது. அங்கே இருக்கிற நெசோனஸ் எல்லாமே வருஷம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. வருஷம் மாறிக்கிட்டே. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் லிஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ வருஷத்துக்கு ஒரு நெசோனஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. என்னைய டிவி செல்வன் சார் அழைச்சி கொடுக்கும்போது அந்த மெசேஜ் எப்படி கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க மெஸ்ஸில் யாருமே செட்டில் ஆக மாட்டேங்கிறாங்க, எல்லா ஓனர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க, உன்னால் அதை நடத்த முடியுமான்னு கேட்டார். நடத்தலை சார், பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி அதை எடுத்தோம். 2016 எடுத்த மெஸ் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நானே அதை உரிமையாளராக இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம மனைவி தான். அவங்க பெண்ணாக நடத்துகிறோம், அவங்க மேற்பார்வை வந்து அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்றத இன்டெப்த்தாக போய் உட்காந்து பேசி அவங்களோட கலந்து பேசுறதுனால என்ன ஆகுதுன்னா, என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் இவ்வளோ பெரிய ஃபைலை ஒரு 2 பேப்பர் 3 பேப்பர் அளவுக்கு சுருக்கினதுக்கு காரணமே அவங்க தான். ஸோ அந்த ஒரு ஆளுமை வந்து பெண்கள்கிட்ட தான் இருக்கின்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. நான் தைரியமாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது அவள் தான். ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷம் நாங்கள் மைனஸ்லேயே போயிட்டு இருந்துச்சு. என்ன இது மைனஸ்லேயே போயிட்டு இருக்கு, என்ன பண்ணாலும் ப்ராஃபிட்டபிளாகவே பண்ண முடியும்னு சொன்னதுக்கப்புறம் நிர்வாகத்துக்கு வந்து மனைவியை கொண்டு போய் விட்டோம். நிர்வாகம் பண்ணது ஆரம்பிச்சதுக்கப்புறம் 4ஆவது வருஷத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது லாபத்தை தான் போகுது, இன்னைக்கு வரைக்கும் நஷ்டமே இல்லை. அந்த ஒரு நிர்வாகத்தை வந்து பெண்களுக்கு தான் உண்டு அப்படின்றதுல பெருமையாக சொல்லிக்கிறேன். நிறைய பெண்களோட வாழ்க்கையை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சா நிறைய எனக்கு என்னை பாதித்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற ஒரு மாணவி, அந்த மணிப்பூர் பல்கலைக்கழகம் MBA படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாணவிகிட்ட அந்த பேராசிரியர் பேசுகிறாரு, இந்தியாவில் மட்டும் ஏன் அயல்நாட்டு கம்பெனி நிறுவனங்கள் தான் வந்து இந்த உணவு துறையில் சாதிச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து இப்போ ஆன்லைனில் வந்தாங்க. மெக்டொனால்ட்ஸு, KFC, பீஸா ஹட்டு, டாமினோஸ், இந்த மாதிரி நிறுவனங்கள் தான் வந்து இங்கே சாதிச்சிருக்காங்க, மிகப்பெரிய கிளைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன் உணவுத்துறையில் வந்து இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து பெருசாக சாதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி அந்த பேராசிரியர் கேட்டிருக்காரு. MBA படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டு, அவருக்கு மனசுக்கு அதை ஊற்றிட்டே இருக்கு. என்னடா இவருக்கு ஒரு வார்த்தை கேட்டார், ஏன் இந்தியாவில் அப்படி இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கப்புறம், MBA முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பேராசிரியர் கேட்டதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அவங்களோட ஒரு நண்பரை சேர்த்துக்கிறாங்க. சேர்த்து உணவுத்துறையில் நம்மளும் சாதிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஆரம்பித்து இன்னைக்கு வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கிற ராமேஸ்வரம் கஃபேயோட உரிமையாளர் திவ்யா நாயர் தான் அந்த பெண்மணி என்பதில் மிகப்பெரிய பெருமைப்படலாம். தாராளமாக நீங்கள் கைத்தட்டாக இருக்கு. நான் அந்த பெண்மணியோட மனசில் அந்த ஆணித்தரமாக அந்த ஒரு என்ன இன்னைக்கு ராமேஸ்வரம் எங்களை பண்ணுற உணவு உரிமையாளர்கள் இன்னைக்கு எடுத்துக்கலாம் உழைக்கிறாங்க. இதில் ஒரு நாளைக்கு அவங்களோட சேல்ஸ், ஒரு கவுண்டர் சேல்ஸ் வந்து 4.5 lakhs ஆகுது. ஆவரேஜாக ஒரு கவுண்டரில் 4 to 5 லட்சம் ரூபா சேல்ஸ் வருது.
அவங்களோட பிஸ்னஸ் மாடல் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா 4 hours தான். நீங்கள் அவங்களோட ஃபுட்டு ப்ராசஸ் எல்லாமே வந்து 4 hours. நாங்களாம் வந்து காலையில் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா ஈவினிங் வரைக்கும் வச்சு சேல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் ஃபுட் வந்து அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம். நார்த் இந்தியன் ஃபுட் வந்து ஆன் தி ஸ்பாட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் போட்டு கொடுக்குறோம். அவங்களோட சிஸ்டம் எப்படின்னா எந்த ப்ராடக்ட்னாலும் மெனு ரொம்ப கம்மி, ஆனால் அந்த ப்ராடக்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் 6 மணிக்கு அரைக்கிற மாவு வந்து 12 மணிக்கு முடிச்சிடணும், அவ்வளோதான். திரும்ப 12 மணிக்கு புதுசாக வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணி இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க அந்த திவ்யா நாயர்ன்ற பெண்மணி. ராமேஸ்வரம் கஃபே இன்னைக்கு நீங்கள் ஒரு டீலர்ஷிப் எடுக்கணும்னு கேட்டால் 3 கோடி ரூபா டெபாசிட் பண்ணணும். அப்போ தான் ஒரு ஃப்ரான்ச்சைஸே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய உயரத்தை அவங்க வந்து அடைஞ்சிருக்காங்க. இன்னொரு பெண்மணி என்னோட வாழ்க்கையில் எனக்கு மனசுக்குள்ள பாதித்த ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் தம்பதிக்கு பிறந்த ஒரு குழந்தை, பெண் குழந்தை. அது வந்து பெண் குழந்தை வந்து கருப்பாக பிறந்துருக்கிறதுக்காக அதை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா போயிட்டார். ஆஸ்பத்திரியிலேருந்து பெண் குழந்தைன்றனால வந்து பார்த்துட்டு பெண் குழந்தை பிறந்துக்கூட நான் பார்க்க மாட்டேன் முகத்தையே. பொம்பளை பிள்ளை பிறகுதே நம்ம சமூகத்தில் ரொம்ப கஷ்டம். அந்த பிறந்த குழந்தைய கருப்பாக பிறந்த குழந்தைய நான் எப்படி போய் காப்பாற்றி பெரிய ஆள் ஆக்குறது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஆஸ்பத்திரியிலேருந்தே போயிட்டார். அவங்க அந்த பெண்மணி இருக்கிறாங்க, பெண்மணி பெற்ற தாய் இருக்கிறாங்க, 2 பேர் தான் அங்கே இருக்கிறாங்க. மாமனார் மாமியார் சைட்லேருந்து சப்போர்ட்டே இல்லை. 2 பேரும் அழுகுறாங்க, புலம்புறாங்க, என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தாய் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா அந்த குழந்தை பார்த்தவங்களை கூப்பிட்டுக்கிட்டு வா நம்ம வீட்டுக்கு வாங்க, அவங்க மாமனார் வீட்டுக்கே போகலாம், எப்படி அவங்க அப்படி விட்டு ஒதுக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது ஆட்டோ கூட காசு இல்லையா அவங்கள்ட்ட. அதுதான் பெரிய கொடுமையை. 25 பைசா ஏதோ கையில் இருந்துச்சு, 1 ரூபா இருந்தது. அது 75 பைசா வந்து அங்கே ஆஸ்பத்திரியிலே கொடுத்துட்டோம். 25 பைசா அந்த அம்மாவோட உண்மை ஸ்டோரி தான். 25 பைசா தான் இருந்துச்சு. அந்த ஆட்டோக்காரட்ட போய் பேசுகிறோம், 10 பைசா என்னால் தர முடியும், இல்லை கொண்டு போய் இந்த இடத்துல விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆட்டோக்காரர் அதெல்லாம் முடியாதுமாண்ணா. இவங்க அகங்காரமாக சொன்னாங்க, ஏப்பா ஒரு பிரசவமான ஒரு குழந்தை பச்சை உடம்புக்காரி கையில் வச்சுருக்கீங்க, ஒரு மனசாட்சி இல்லையா, 10 பைசா வாங்கிட்டு கொண்டு விடக்கூடாதான்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் சரிம்மா வாமா வந்து உட்காரமான்னு சொல்லி கூட்டு போய் விட்டுட்டு அந்த மாமியார் வீட்டில் போய் மாமனார் வீட்டில் இறக்கி விட்டாங்க. மாமனார்கிட்ட போய் சண்டை போட்டு போராடி அந்த பெண்மணி அங்கே இருந்து அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. ஒவ்வொரு நாளும் வளர்ந்து அந்த வந்த குழந்தை வந்து தமிழில் மிகப்பெரிய உயரத்தை அடைகிறாங்க, முனைவர் பட்டம் பெறாங்க. இன்னைக்கு நாடுகள் கிட்ட 39 நாடுகள் சுற்றிக்கிட்டு இருக்கிற பர்வீன் சுல்தானோட கதை தான் இது. ஒரு பெண்மணியால் என்ன சாதிக்க முடியும்னு சொன்ன ஒரு சமூகம், தூக்கி போட்டு சொன்ன ஒரு குடும்பம், அதெல்லாம் தாண்டி நான் என்னால் சாதிக்க முடியும். அந்த அம்மா சொல்றதுக்கு மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அன்னைக்கு ஆட்டோ காசு கொடுக்காம இலவசமாக பயணம் பண்ணல, அதே மாதிரி தான் என் லைஃப் இன்னைக்கு வரைக்கும் இலவசமாகவே பயணம் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை நாடுகளுக்கு போனாலும் என்னை எந்த அமைப்பு கூப்பிட்றாங்களோ அவங்க தான் ட்ரெயின் டிக்கெட் போடுறாங்க, அவங்க தான் ஃப்ளைட் டிக்கெட் போடுறாங்க, அவங்க தான் பஸ் ஃபேர் போடுறாங்க. ஸோ நான் பணம் கொடுக்காமலே பயணம் பண்ணிட்டு இருக்கேன்னா என்னை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறது என்னன்னா அவங்க கட்ட கல்வி தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு மரம் வச்சீங்கன்னா 30 வருஷத்துக்கு பலன் கொடுக்கணுவாங்க. ஒரு நெல் வச்சீங்கன்னா 3 வருஷம் பலன் கொடுக்கும். சாரி 3 மாதம் தான் பலன் கொடுக்கும். ஒரு நெல் வச்சீங்கன்னா 3 மாதத்துல பலன் வந்து வெளியில் வந்துடும் அந்த நெல். ஆனால் ஒருத்தருக்கு கல்வி கற்றுக் கொடுத்தீங்கன்னா 7 நூற்றாண்டுகள் அது காத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கல்வியை ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தை கத்துட்டான்னா 7 நூற்றாண்டுகள் அந்த தலைமுறை வந்து படிச்சுட்டு இருந்தான். 7 தலைமுறை தான் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 7 தலைமுறையை காக்கணும்னா அப்ப கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது குறிப்பா இன்னைக்கு பெண் கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க இன்னைக்கு இருக்கிற ரிசல்ட் பார்க்கலாம். 10th+ ரிசல்ட்ல 96% 97% பெண்கள் தான் இருக்காங்க மதிப்பெண்கள். ஆண்களை விட பெண்கள் ரொம்ப அதிகமாக படிக்க ஆரம்பிச்சாங்க. அறிவு வளர்ச்சியும் அவங்களுக்கு அதிகம். நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா ஆண்கள் இருக்கிற மூளையோட அளவும் பெண்களுக்கு இருக்கிற மூளையோட அளவும் ஆண்களை விட பெண்களுக்கு மூளை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு தான் ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சாங்க. சிந்திக்கிற திறன் ரொம்ப அதிகம். நீங்க வந்து பொதுவாக ஆண்களை பொறுத்தவரை ஜஸ்ட் லைக் தட் எது இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனப்பான்மையோட போயிடுவாங்க. ஆனால் பெண்கள் வந்து அலசி ஆராய்வாங்க, இதோட பின் விளைவு என்ன இருக்கும், இது மூலமா என்னென்ன பிரச்சனைலாம் வரும், வந்தால் நம்ம எப்படி இதை ஃபேஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தங்களோட என்ன ஓட்டத்தில் உருவாக்கி அதை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் பெண்களுக்கும் ஆண்களுக்குள்ள டிஃபரன்ஸ். என்னோட தாயாரும் என்னுடைய மனைவி என்னோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்குறாங்கிறது மட்டும் இல்லை, இந்த வேலூர்ல இருக்கிற ஒரு தாய் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு நாள் இரவு மருத்துவமனைக்கு வராங்க. ஒரு 3 பெண்மணி பிரசவம் பார்க்கணும் வராங்க. பிரசவம் பார்க்க வரும்போது உள்ள இருக்கிற டாக்டர் வந்து ஆண் டாக்டர். அதை பார்த்தோன்னா பெண்கள் வந்து அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு பாரம்பரியமாக இருப்பாங்க. கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும். ஆண்கள்கிட்ட மருத்துவம் பார்க்க மாட்டேன். ஏன்னா இந்த மகப்பேறு பார்க்குற மருத்துவர் வந்து ஆண்களாக இருந்தார். ஆண்கள்கிட்ட மருத்துவம் பார்க்க போகிறோன்னு திரும்ப போயிடுறாங்க. இது அங்கே இருக்கிற ஒரு பெண் குழந்தையை பார்த்துட்டே இருக்கா. ஏன் வந்தாங்க அப்பாட்ட மருத்துவம் பார்க்கவே இல்லை, திரும்ப போயிட்டாங்களே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறான். அவன் மனசுல ஏதோ ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த போன பெண்களோட 3 பிணங்களும் அன்றைக்கு இரவே வந்து அந்த வீதியில் வந்து ஊர்வலமாக போகுது. இறந்து போயிட்டாங்க. பிரசவம் பார்க்காம அவங்க இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்தோம்னா அந்த பெண்ணோட மனசுக்குள்ள
ஒரு மிகப்பெரிய வழியை உருவாக்குது. நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், இது ஏன் இப்படி நடக்குது இந்த சமுதாயத்தில் அப்படின்னு யோசிச்சு அந்த பெண்மணி படித்து நான் மருத்துவராகி பெண் மருத்துவராகி இந்த பிரசவத்தை நான் இலவசமாக பார்ப்பேன் ஆரம்பித்தது தான் ஐடாஸ் கட்டுற சிஎம்சி மருத்துவமனை இன்னைக்கு நம்ம வேலூரில் இருக்குது அப்படின்னா அது மிக முக்கியமான காரணம் அந்த அம்மா ஐடாஸ் கட்டுற அம்மையாக தான் அந்த வேலையை பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தை பெண்கள் எடுத்துட்டாங்க, மனசில் எடுத்தாங்கன்னா அதை நிறைவேறாமல் விடவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு உருவம் அப்படின்னா அது பெண் உருவம் தான். ஆண்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக எதையும் கடந்து போயிடுவாங்க, என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. இன்னைக்கு வேலூரில் மிக முக்கியமான இருக்கிற 3 துறைகள், அதில் வந்து மருத்துவமனையில் சிஎம்சி மருத்துவமனை இருக்கு. இன்னைக்கு உலகளாவிய லெவலில் இந்த வேலூரை வெளியே காட்டிட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா விஐடி பல்கலைக்கழகம். அந்த விஐடி பல்கலைக்கழகத்தோட உரிமையாளர் நிறுவனர் திரு ஜி விஸ்வநாதன் அவர்கள் பேசும்போது கூட என்னோட 6 மாத காலம் வந்து மிக மோசமாக இருந்தது, மிக நெருங்கலாக இருந்தது. எனக்கு வசதி வாய்ப்புகள்லாம் அவ்வளோவும் பெருசாக கிடையாது. படிக்கிறதுலாம் வந்து சின்ன கிராமத்தில் குக்கிராமத்தில் ஒரு ஊராட்சி பள்ளியெல்லாம் படித்தேன். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு பொண்ணு கொடுத்த ஒரு குடும்பம் தான் என்னை காப்பாற்றுது. மிக பல மேடைகளில் அவர் பேசியிருக்காரு. அது முக்கியமான காரணம் அந்த அம்மையாரோட பிரார்த்தனை வந்து அவரை அவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு போச்சு. ராமஜெயம்ன்ற ஒரு பஸ் சர்வீஸ் மூலமாக தான் அவங்க வந்து மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சாங்க. அதில் அவர் குறிப்பாக சொல்கிறது அந்த ராஜேஸ்வரி அம்மையார், அந்த அம்மையார் மூலமாக தான் இந்த விஐடி நிறுவனம் உருவாச்சு. அதாவது எம்ஜிஆர் என்னதான் இடத்த கொடுத்து இந்த நிறுவனத்தை நடத்த கொடுத்துருந்தா கூட அவங்களோட துணைவியார் எவ்வளவு தூரம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அதை வச்சு தான் அந்த நிறுவனம் வளரும். அவர் நிறைய மேடைகளில் அதை பற்றி பேசியிருக்கிறாரு. ஸோ அந்த ராஜேஸ்வரி அம்மையார் தான் இதுக்கு அடித்தளத்தை விதைத்தவர்கள். இன்னைக்கு கிட்டத்தட்ட பலாயிரம் கோடி மதிப்புள்ள விஐடி பல்கலைக்கழகம் உருவாவதற்கு முழுமையான காரணமாக இருந்தவரும் அந்த ராஜேஸ்வரி அம்மையார் தான் அப்படின்னு சொன்னால் அதில் மிகையாகாது. அது மாதிரி ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளையும் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த நிறுவனம் இன்னைக்கு வேலூருக்கு மிகப்பெரிய உயரத்தை எடுத்து கொடுத்துருக்கு. அம்மா அப்படின்ற பேரில் சக்தி அம்மா என்ற பேரில் இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து இன்னைக்கு ஸ்ரீபுரம் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி வேலூரில் வந்து இந்த கோல்டன் டெம்பிள் உருவாவதற்கு சக்தி அம்மா என்ற ஒரு அம்மா வந்து தான் இதை, அது ஆண்களும் பெண்களும் கலந்த ஒரு கலவை, அது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அந்த அம்மாவோட அருளாசிரியர் நாராயணி வித்யா பீடம் ஒன்று உருவானது. அந்த பீடத்தின் மூலமாக இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற ஒரு தங்க கோயிலை கட்டி அந்த நிறுவனம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வேலூர் ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, நான் வர காலகட்டத்தில் கூட வாழ தகுதி இல்லாத பூமியில் எல்லாரும் நிறைய பேசுவாங்க. இங்கே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும், தண்ணி வசதி இருக்காது, இங்கே வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த இந்த ஊர் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வாழ தகுதியான மாவட்டத்தில் வேலூர் 2வது இடத்துல இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பெருமையாக மாற்றி சொல்லிக்க முடியும். அந்த அளவுக்கு ஆமாம், அது கண்டிப்பாக நான் அந்த மண்ணுக்கு வந்து கிராமப்பட்டிருக்கேன். அதுக்காக தான் நான் நிறைய வேலைகளை இங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வேலூரில் வந்து நான் ஒரு வேலை தேடி வந்த ஒரு ஆள் இன்னைக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உருவாகிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7 நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கேன். 286 பணியாளர்கள் என்கிட்ட இருக்கிறாங்க. அதில் 180 பேர் பெண்கள் என்பதை நான் பெருமை கொள்கிறேன். நான் அவ்வளோ பேருக்கு நான் பெண்களுக்கு அதிகமாக வேலை கொடுக்கணும். பெண்கள் வேலை கட்டு வந்தால் இல்லைன்னே சொல்கிறது இல்லை. யாராக இருந்தாலும் அவங்களோட குடும்பம். அப்போது நான் நிறைய பேர் அந்த மாதிரி திட்டுவேன். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க சரியில்லைன்னா தான் பெண்கள் வேலைக்கு, அதாவது அந்த வேலைக்கு நீங்கள் படித்தவர்கள் செய்கிற வேலைகள் வேறு, பாத்திரங்களுக்கு வர்ற பெண்கள் செய்கிற வேலை வேறு. அந்த வேலைக்கு வரும்போது நான் நிறைய வீட்டுக்காரனை தான் திட்டுவேன். ஏன்னா ஒரு பெண்ணை கூட வச்சு வீட்டில் சாப்பாடு பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் வேலைக்கு அனுப்பினா சாப்பிட்ற ஒரு நிலைமை உருவாக்கி வச்சுங்களா பாவீங்களா அப்படின்னு சொல்லி திட்டுவேன். பட் ஆனாலும் அவங்க வேலை கேட்டு வந்தால் அடுத்த நிமிஷம் வந்து அவங்களுக்கு வேலை கொடுத்துருவேன். அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், வேலையை கொடுக்கணுன்றது ரொம்ப மிக தீவிரமாக நான் இருப்பேன். அது மட்டும் இல்லை, ஒரு காலகட்டத்தில் நான் வெளியூர்லேருந்து ஆட்களை வேலை எடுத்துகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டு காலமாக வேலூர் மாவட்டத்தை வெளி மாவட்டத்தில் நான் ஆட்கள் வேலைக்கே எடுக்கிறது இல்லை. ஏன்னா இந்த ஊர் வந்து எனக்கு சாப்பாடு போட்டது மட்டும் இல்லாமல் உயிர் கொடுத்த ஊர், என் வாழ்க்கையை உயர்த்தி கொடுத்த ஊர். இந்த ஊருக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் இதை செஞ்சுட்டு இருக்கிறேன். சின்ன சின்ன சுயராசியங்கள் சொல்கிறேன். என் மனைவியோட கண்டிப்பும் கரிசனமும் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். முதல்ல திருமணம் ஆனதுக்கு அப்புறம் திருமணம் ஆனோன்னா என்ன நடக்கும்? முதல் நாள் இரவில் முதல் இரவு அது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இரவு, அது மறக்க முடியாத இரவு, திரும்பலாம் வராது. அந்த மாதிரி ஒரு சூழலில் எல்லா பெண்களும் கையில் என்ன எடுத்துட்டு வருவீங்க? பால் சம்பு எடுத்துட்டு. பால்னா ஒரு சம்பு தானே வரணும். பால் சம்பு வந்துச்சு, பக்கத்தில் ஒரு சின்ன டம்ளர் வந்துச்சு. என்னடா 2 வருதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு உரமா பார்த்தா இந்த பால் சம்புல பால் இருக்கு, இன்னொரு சம்புல கீழே தயிர் இருந்துச்சு. எனக்கு பயங்கர ஆச்சுங்க, ஷாக் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு இல்லை, எங்கள் அம்மா சொல்லிவிட்டாங்க, மிச்ச பால் இருந்துச்சுன்னா உரவத்தி வச்சு நாளைக்கு தயிர் ஆகணும்னு. இவ்வளோ ஒரு சிக்கனமான மனைவியை கொடுத்துருக்கேன், கடவுளே நினைச்சிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆகி 3வது நாள் 4வது நாள் வந்துச்சு ஒரு மெசேஜ் நேச்சுரல்ஸ்லேருந்து. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூசிங் அவர் நேச்சுரல் சர்வீஸ், யுவர் பில் வேல்யூ இஸ் 3500 rupees. இதுதான் உண்மை. நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா சினிமா படத்தில் வர மாதிரி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு தலைமொழி போட்டு
போட்டுட்டு ஒரு காஃபி கொண்டு வந்து காலை தட்டி எந்திரி சொல்லுவாங்கன்னு நினைச்சு நிறைய பேர் கல்யாணம் எடுத்துக்காங்க. அப்படி இல்லை, காலையில போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து பாலை பக்கம் வச்சு அடுப்புல இருந்து காஃபி போட்டு கொடுத்து அம்மா எந்திரிமா சொல்ற உலகம் தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் அந்த கனவு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னொரு சிக்கனம் அதுவும் கூட நடந்தது. வீட்டில் சாப்பாடு என்ன அப்படின்னு போய் கேட்டேன். இன்னைக்கு சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு அப்படின்னா. சரி ரைட், அப்போ ரொம்ப சந்தோஷம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு முதல்ல சாம்பார் ஊற்ற சொன்னேன். சாம்பார்னு ஊற்றினான், சாப்பிட்டேன். காய் என்னன்னா அதை அலசி அதுலேருந்து உருளைக்கிழங்கு 4 கிழங்கு எடுத்து வச்சேன். ஆமாம், ரசம் எங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் அதுக்கு பிரிஞ்சதுக்கப்புறம் மேலேருந்து எடுத்து ரசத்தை ஊற்றான். அது மாதிரி ஒரே சமையலில் 3 பேருக்கு 3 விதமான சமையலை காட்டுற ஒரே ஆட்கள் யாருன்னா பெண்கள். உங்களை தவிர வேறு யாராலையும் அது வந்து முடியவே முடியாது. நாடு இன்னைக்கும் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு ஒரு சின்ன இது. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், 4 நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், 4 நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். மண்டையிலே கொண்ட போட்டு கொண்டையிலே பூ வச்சு மாடு மேய்க்க போனதெல்லாம் அப்போ. எப்போ? மண்டையிலே கொண்ட போட்டு கொண்டையிலே பூ வச்சு மாடு மேய்க்க போனதெல்லாம் அப்போ. இப்ப கொண்ட மேல கொண்ட போட்டு ரெட்டை கடை மேல போட்டு ஓடுது படம் பார்க்க. இப்போ கொண்ட மேல கொண்ட போட்டு ரெட்டை கடை மேல போட்டு ஓடுது படம் பார்க்க. இப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், 4 நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். காலையில எந்திரிச்சு கலப்ப மாட்ட ஓட்டிக்கிட்டு காடு வயல் உழுததெல்லாம் அப்போ. காலையில எந்திரிச்சு கலப்ப மாட்ட ஓட்டிக்கிட்டு காடு வயல் உழுததெல்லாம் அப்போ. இப்போ காலையில எந்திரிச்சு காப்பிய குடிச்சு புட்டு கட்சி பேச்சு பேசுறான் பாரு. இப்போ காலையில எந்திரிச்சு காப்பிய குடிச்சு புட்டு கட்சி பேச்சு பேசுது பாரு. இப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், 4 நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், 4 நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். இப்படிதான் வாழ்க்கை இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த காலகட்டம் மாதிரி இன்னைக்கு வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பவே இருக்கிறார். பெண்களுக்கு தானே அந்த 2 இடம் இருக்குது. பிறந்த இடம் புகுந்த இடம்னு 2 இடம் இருக்குது. வரும்போது அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு புத்திமதி சொல்லி அனுப்புவாங்க. பிறந்த இடத்த பெருமையை வந்து புகுந்த வீட்டில் போய் சொல்லக்கூடாது, புகுந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையை வந்து பிறந்த வீட்டில் சொல்லக்கூடாது. அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியே இருக்குது. காலையில் ஃபோன் பண்ணி குடிப்பணியாரம் போனால் எத்தனை குடி வெட்டணும்னு கேட்குங்க. இங்கேருந்து ஃபோன் பண்ணி 1 நிமிஷம் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லிட்டான்னு வச்சுக்கங்க, நீங்கள் பெண்கள் எத்தனை வார்த்தை வேணாலும் பேசலாம். ஒரே ஒரு வார்த்தை, அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா ஆதி காலத்துலேருந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நீ அப்படி பண்ண இப்படி பண்ண, உங்கள் குடும்பம் அப்படி குடும்பம் இப்படி குடும்பம், நீங்கள் என்ன சார் நீங்கள் பிறப்பு எனக்கு தெரியாதா, உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்கள் பரம்பரை எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆரம்பிச்சா முடியவே முடியாது. நம்ம ஏன்டா அந்த வார்த்தை விட்டோன்ற மாதிரி நிலைமை ஆயிப்போம். ஆண்களோட நிலைமை வந்து இதில் ரொம்ப ரொம்ப கொள்ளுறோம். ஐயா கூட சொன்னார், பெண்கள் அன்னைக்கு அம்மா சொன்னதை கேட்டேன், அதுக்கப்புறம் என் அக்கா சொன்னதை கேட்டேன், இப்போ என் மனைவி சொல்றதை கேட்குறேன். நீ என்னைக்கு இல்லை ஆயுட்காலம் முழுவதும் அப்படிதான் கேட்டாகணும், வேறு வழியே கிடையாது. வாழ்க்கையில் சர்வே பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா பெண்கள் சொல்றதை நீங்கள் கேட்டீங்கன்னா பிரச்சனை செலவாயிடும். நீங்கள் ஒரே ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃப் கூட ஏங்க ஏதாவது பேசுகிற பதில் சொன்னதாங்க திரும்ப பேசுறதுக்கு சண்டையே படமா இருந்தால் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோபம் வரும். ஏன்னா பேசினா பதில் சொல்லுவாங்க. நான் என்னங்க எப்படின்னா பேசாமல் விட்டோம்னா என்னன்னு 2 வார்த்தை பேசுவான். நீங்கள் எப்பவுமே 2 பேரும் அடிச்சுட்டே இருக்க, 4 அடி அடிச்சதுக்கப்புறம் வரைக்கும் பேசாமல் இருந்தீங்கன்னா எத்தனை தடவை அடிப்பாங்க? ஏன்னா அவங்களை திரும்ப அடிக்காத போய் எப்படி அடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஆகும். அதனால நீ சண்டை வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை, அமைதியா இருந்துங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ குடும்பத்துல வர சண்டை எவ்வளவு நேரம் தெரியுமா இருக்கணும்? காலையில சண்டை வந்தா சாயந்தரம் 5 மணிக்குள்ள முடிஞ்சிடணும். சூரியன் உதிக்கும் போது வர சண்டை மறையும் போது முடிஞ்சிடணும். அப்படின்னா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். சும்மா 4 நாளைக்கு 10 நாளைக்கு பண்ணீங்கன்னா இது என்ன கொடுமைன்னா, வேலை செய்யற மாதிரி ஆட்களுக்கு உள்ள நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கேன். வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, வெளியில போனதுக்கு அப்புறம் அவரோட நிலைமை என்ன இருக்குன்னு இருக்கும். ஒன்னா யோசிப்பான். சீரியல்லாம் ஓடும். சீரியல் இருக்கு மாதிரி வீட்டை விட்டு வேலை விட்டு போனதுக்கப்புறம் அந்த அம்மா இப்படி யோசிச்சு எனக்கு பிளேட் எடுத்து கையில் வச்சுக்குமா, இல்லைன்னா டயர் எடுத்து மேலே போட்டுக்குமா, இல்லை அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பிரச்சனை கிளப்பிடுமா, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி யாராவது 4 பேர் வர சொல்லிடுவாங்களா, இல்லை பக்கத்து வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருப்பாளா, இப்படின்னு ஒவ்வொன்றா மண்டையில் ஓடிட்டு ஒரு வேலை செய்ய முடியாது. அதனால சண்டை வந்துச்சுன்னா அப்பவே பேசி முடிச்சுட்டு காலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கதவை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க, நெடுஞ்சாங்களே காலில் விழுந்துருங்க, வேலை முடிஞ்சிடும். யாருக்கும் தெரியாது. வெளியில சண்டை வந்துச்சுன்னா காலை வந்து வேலை வெளியில் வரும்போது சத்தம் பேசணும், என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு சத்தத்தை போட்டு வந்துருங்க. நீங்க பாட்டு உங்களுக்கு திருப்தி ஆயிரும், அங்க பிரச்சனை முடிஞ்சிடும். அப்படிதான் நீங்க குடும்பம் நடத்தணும். குடும்பம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எப்படி வாழணும்ன்றது ஒரு 7 பண்பு மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். 7 பண்புகளை நீங்க உங்களோட குணாதிசயங்களை வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை
வாழ்க்கை மிக அழகா இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு 7 பண்புகள் நீங்க உங்களால் குறிப்பெடுக்க முடிஞ்சுன்னா கூட எடுத்துக்க. ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்கணுன்ற எண்ணம் வரணும். அதான் ஃபர்ஸ்ட் பண்பு. நம்மகிட்ட இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் பண்பு கொடுக்கணும்னு ஐயா சொன்னார்ல, 1000 ரூபாய் சந்தா நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க எதுக்கெல்லாம் பண்றாங்க அப்படின்றத ஒரு நோக்கத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம கொடுக்குற 1000 ரூபாய் வந்து மிகப்பெரிய சமூக நலத்துக்கான மாற்றத்தை உருவாக்குது. குறிப்பா சமூக நலத்துல மாற்றுத்திறனாளிகளோட நலன், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், சமூக பாதுகாப்பு துறையில் சேவையாற்றிய மற்றும் இந்த துறைகளில் பணிபுரிந்து பின்னர் பதவி உயர்வு பணிமாற்றம் பெற்று பல துறைகளில் ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களுக்கு சமூக மற்றும் தார்மீக ஆதரவு நடவடிக்கைகளை எடுத்தல், அவர்கள் குடும்பங்களுக்கு அவர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகள் உட்பட அவர்கள் சங்கத்தின் உறுப்பினராக இருப்பதன் மூலம் ஓய்வூதியம் மற்றும் இதர சலுகைகள் தொடர்பான அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய உதவி செய்தல், ஓய்வூதியம் பெறுபவர்கள் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்கள் அவர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகள் மூலம் தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவி செய்தல், இந்த நாட்டின் குடிமகனாக சமூகத்திற்கு பொதுவாக செய்ய வேண்டிய அவர்களின் பொது நல வாழ்வை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை உறுப்பினர்களின் உடலியல் மற்றும் உளவியல் ஆரோக்கியத்தின் பொதுவான மேம்பாட்டிற்காக கடுமையாக பாடுபடவும் மற்றும் பயனுள்ள நடவடிக்கை எடுத்தல், கலாச்சார நடவடிக்கைக்கு ஏற்பாடு செய்தல், சுற்றுப்பயணங்களை ஏற்பாடு செய்தல், உடல் நலம் கலாச்சாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள் குறித்து ஆன்லைன் ஆஃப்லைன் சந்திப்புகளை நடத்துதல், முதியோர் இல்லங்கள் அனாதை இல்லங்கள் மற்றும் சமூகத்தின் நலனுக்காக உகந்த பிற சமூக நல செயல்பாடுகள் உட்பட ஓய்வூதிய பெறுவதற்கான இல்லங்களை திறந்து பராமரித்தல். இதுதான் அவங்களோட குறிக்கோள். ஸோ நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய் நம்ம என்ன நினைக்கிறோம், 1000 ரூபாய் நீங்கள் அசால்ட்டாக செலவாகுது. ஐயா கூட ஓட்டு போடணும்னா 5000 ரூபாய் அடிச்சு விட்டு போயிடாரு. ஒரே நாள் காலையில் இன்ப அதிர்ச்சி சொல்லிட்டு 5 வருஷம் நம்ம கஷ்டப்படுறதுக்கு 5000 ரூபாய் காலையில் அனுப்பிச்சாரு. நீங்கள் நம்மளால என்ன பண்ணுறோம், 5000 ரூபாய் அனுப்பினா அந்த காசு நம்ம காசு தானா ஒருத்தருக்குமே புரிய மாட்டேங்குது. நம்ம கொடுத்த காசு தானே அது போயிட்டு திரும்ப அப்படி வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போய் நம்ம ஆம்பளை புல்லாங்குழல் எப்படி தன்னை தொலைத்துக் கொண்டு ஒரு 9 ஓட்டைகள் வழியாக இசையாக வெளிவருறதுனால அந்த காற்றை வந்து உள்வாங்கி இசையாக வெளிவருறதுனால எல்லாரும் புல்லாங்குழல் உலகத்தில் வச்சு முத்தம் பண்றாங்க. அது இசையாக வெளிவருது. இந்த காற்றை உள்ள வச்சுட்டு இருக்க கால்பந்தோட நிலைமை என்ன, கால்பந்து தன்னை காற்றை அடைச்சிட்டு உள்ளே இருக்கும். அது கால்பந்து காற்றை வெளியில் விடாதனால கிட்டத்தட்ட ஒரு 15 பேட்டை உதவ வாங்கி மயிலாட்டு சுற்றிட்டே இருக்கு. 50 பேர் பார்க்குறவங்க எத்துவான். இப்படிதான் கொடுக்காதவங்களுக்கு சண்டா கொடுக்காதவங்க எதுவுமே கொடுத்துருங்க. தயவு செய்து கால்பந்தா புல்லாங்குழலால முடிவு நீங்க பண்ணிக்கங்க. புதுசாக இருக்கிற ஆளுங்க சேர்த்துருங்க. அப்போ கொடுக்கணுன்ற எண்ணம் வரும்போது நம்மளோட வாழ்க்கை வந்து மேம்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அது. ஏன்னா அந்த எண்ணம் இருக்கும்போது தான் நம்மளோட வாழ்க்கையில ஏன் சந்தோஷம் எதில் வரும்னு நினைக்கிறீங்க, சம்பாதிக்கிற சந்தோஷம். அந்த வாழ்க்கை தான் நம்ம மிக முக்கியமான வாழ்க்கை. அது கிடைக்கிறது வந்து சாதாரணமாக கிடைச்சிடாது, எல்லாருக்கும் கிடைச்சிடாது. உதவின்ற போது பணம் கொடுக்குறது மட்டும் இல்லைங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்கிற உதவி தான். ரோட்ல ஒருத்தர் தவிச்சிருக்காருன்னா கூட்டு போய் கிராஸ் பண்ணி விடுறது உதவி தான். ஒரு ரோட்ல அடிபட்டு கிடக்காருன்னா ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அவனை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கறது உதவி தான். இந்த மாதிரி உதவிகள் நம்மளாம் இன்னைக்கு இந்த பூலோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அது மிக முக்கியமான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நம்ம செஞ்ச தானமும் தர்மமும் தான் நம்ம காப்பாற்றி வச்சிருக்கு. கொரோனா கொடி நோய் கோரதானம் வாங்கி இந்த உலகத்தை சந்திக்க வைக்கும்போது எத்தனையோ மனிதர்கள் மறைந்து போயிட்டாங்க. மருத்துவமனையை ஏற்கனவே சேர்த்துறாரு, மருத்துவமனைக்கு போன நோயாளி காப்பாற்றலாம். அப்ப என்ன காரணம் அப்படின்னா ஏதோ ஒரு கர்ம வெளியே வந்து விளையாடுது. இப்ப நம்ம எல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கோம் அப்படின்னா நம்ம செஞ்ச ஏதோ ஒரு புண்ணியம் நம்ம வந்து காப்பாற்றிருக்கோம். அதனால புண்ணியம் செய்யறது மட்டும் தயவு செய்து நிறுத்தாதீங்க. ஏதோ ஒரு வழியில் உதவி செஞ்சுட்டே இருங்க. அந்த உதவி வந்து உங்களுக்கு திரும்ப வந்து பலனா கிடைக்கும். அந்த கர்ம வழி வந்து உங்களை காப்பாற்றும் அப்படின்றது தான் முதல் முக்கியமான விஷயம். 2வது ரொம்ப முக்கியமான பண்பு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நண்பர்களை சேர்க்கிறது. இப்போ நம்ம எங்கேயோ பிறந்தா எங்கேயோ வளர்ந்தா நீங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறோம். நீங்க நான் பேசி போனதுக்கப்புறம் நீங்க 2 பேர் முன்னுப்பீங்களா, அந்த தம்பி பூண்டாக ஒரு வந்தா முதல் எடுத்து வந்து வேலூர் வந்து சேர்க்கலாம். அப்புறம் வேலூர் வந்து என்னை இந்த அளவுக்கு வளர்த்து விடுச்சா என்ன காரணம் நினைக்கிறீங்க? செல்வம்னு ஒரு நண்பர் வந்தாரு. அவர் நண்பரா எனக்கு கடவுளா? நான் கடவுள் தான். அந்த கடவுளை எப்படி நேரடியாக எல்லா வீட்டுக்கும் வர முடியும்? வர முடியாதனால இறைதூது ஒரு மாதிரி ஒரு 4 பேர் ஊருக்கு படிச்சு வச்சிருக்காரு. அந்த இறைதூது ஒருத்தர் எனக்கு கிடைச்சாரு, அவர் ஆச்சாரு. அதுக்கப்புறம் வேலூர் எவ்வளவு நண்பர்கள் கிடைச்சாங்க. இன்னைக்கு எனக்கு இன்ப துன்பங்கள்ல துக்க தத்துவங்கள்ல பல தேவைகள்ல எல்லா வழியும் நண்பர்கள் உதவி செய்றாங்க. இவ்வளோ நண்பர்கள் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதனாலதான் என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இப்போ நீங்களாம் எங்கெங்கயோ இருந்த நண்பர்கள் இன்னைக்கு வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம், சென்னையிலேருந்து இவ்வளவு பேர் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இந்த நட்பு வட்டத்தை முதல்ல உயர்த்திக்கணும். அப்ப நட்பு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க நல்லா யோசிப்பாங்க. ஒரு ஃபோன் கால் பண்ணி பாருங்க. உங்க உறவுகள் சொல்கிற பதிலை விட நண்பர்கள் சொல்ற பதில் வந்து மிக மிக ஆணித்தரமா ஆன்மாவா உண்மையா இருக்கும். அது மாதிரி நீங்க உறவுகள் எப்பவுமே எப்படின்னா ரத்த உறவுகள் ஒரு மாதிரி இருக்கும், மற்ற உறவுகள் ஒரு மாதிரி இருக்கும். ரத்த உறவு வந்து வேற வழியே கிடையாது. நம்ம அடிப்பட்டோம் நம்ம அம்மாவுக்கு வந்து அது பெரிய வழி, நம்ம சித்தம்மாவுக்கு சின்ன அம்மாவுக்கு பெரிய அம்மாவுக்கு அது பெரிய வழி கிடையாது. அந்த உறவுகள் எல்லாமே நீங்க உங்களை வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும். நட்புகள் மட்டும்தான் உங்க வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படும். அது மாதிரி புரிஞ்சுங்க. அப்போ நட்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நட்புல வந்து நல்ல நட்பு கெட்ட நட்புலாம் கிடையாது. நட்புனாலே நல்ல நட்பு தான். அதனால நண்பர்களை வந்து வளர்த்துக்குங்க. 3வது விஷயம் கத்துக்கிறது.
லேர்னிங் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். நம்மளால என்ன முடியும் இப்போ வர்றோம், சேர்த்துல பேசுகிறோம், நான் பேசுகிறேன், அம்மா பேசுகிறாங்க, முன்னாடி அவர் ஐயா பேசினாரு, இதில் என்ன விஷயத்தை நம்மளால கற்றுக்க முடியும் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு நம்மளால ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம், அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், அது மூலமாக லைஃப் நம்ம சேஞ்ச் ஆச்சு அப்படின்ற மாதிரி கற்றுக்கிட்டே இருக்கணும். புது விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் லைஃப் வந்து லீட் பண்ண முடியாது. லைஃப் லாங் லேர்னிங் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ப்ராசஸ். அது ரொம்ப முக்கியம். எப்பவுமே கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வளர்த்துக்குது. எனக்கு என்ன முடிஞ்சு போச்சு, ரிட்டையர் லைஃப் தானே, இதை போய் நான் என்னத்தை கற்றுக்க போகிறேன், எத்தனையோ விஷயம் கற்றுக்கலாம். நீங்கள் கற்றுக்கிறதுலாம் என்னன்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கும்போது சொல்லிக் கொடுங்க. உங்கள் மருமகளுக்கு நீங்கள் சரியாக சொல்லிக் கொடுத்தீங்கன்னா, நான் கரெக்டாக தான் பண்ணணும் அப்படின்றத உங்கள் மகளுக்கு நீங்கள் சொல்லி அனுப்பிச்சதுன்னா மருமகளை கை கொடுத்தா போயிருக்கவே மாட்டான். யாராவது நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இன்னைக்கு ஒரு முதியோர்களை கட்டணும்னா அது காரணம் என்ன? காரணம் முதியோர்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க, செல்வத்தை கொடுங்க, பொருளை கொடுங்க, டேபிளை கொடுங்க, சேரை கொடுங்க, ஏசி கொடுங்க, தயவுசெய்து யாரும் உங்கள் அப்பா அம்மாவை கொடுக்காதீங்க அப்படின்னு உங்கள் பசங்க சொல்லி வராங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த பெத்த வயிறு பற்றி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை என்ன நீங்கள் பண்ணாலும் என்ன தானம் பண்ணாலும் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, கடவுளோட நேரடியான பார்வை படணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா எந்த கோயிலும் போவதில்லை, உங்கள் அப்பா அம்மா காலில் மட்டும் விடுங்க. அப்படிதான் நான் இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்துக்குலாம் நான் சொல்றது அதான். உங்கள் கடவுளை நீங்கள் நேரடியாக பண்ணால் உங்களை படித்தவங்க அவங்க தான், அவங்க முதல்ல கும்பிடுங்க, அதுக்கப்புறம் வந்து பண்ணுவாங்க அவங்க. அதனால தான் வந்து மாதா பிதா குரு அப்புறம் தான் 4வது விஷயத்துல தான் தெய்வத்தை வச்சிருக்காங்க. யாரும் முதல்ல சொல்லவே இல்லை. அப்புறம் இந்த அப்பா அம்மா மதிக்கணும் அப்படின்னு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் முதல்ல கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் நட்புனா என்னன்னு தெரியல, பண்புனா என்னன்னு தெரியல, அன்புனா என்னன்னு தெரியல. 4 பேர் 4 ரூம் தனியாக எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன் தான் நோண்டிட்டு இருக்கான். எங்கள் வீட்டில் இந்த பஞ்சாயத்து இருக்கு. என் பெரிய பையன் ஒரு ரூம் இருக்கான், சின்ன பையன் ஒரு ரூம் தான், 4 பேர் ஒரு ரூம் இருக்கும். அதை எப்போ போனா கூட ப்ளீஸ் கம் டு மை ரூம் அப்படின்னு தான் மெசேஜ் பண்ணுறது. அது வரைக்கும் மொபைலே இருக்காங்க. போய் டோர் தட்டா கூட திறக்க மாட்டாங்க. அப்படி நிலைமை மாற்றி எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஹாலில் பேசுகிறோம். இவ்வளோ கூட அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, ஹால் இருக்கு இவ்வளோ பிரச்சனை கட்டி வச்சிங்க, ஒருத்தருமே ஹாலில் வந்து உட்காரதே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹாலில் உட்காந்து குடும்பத்தோட பேசி சாப்பிடும்போது முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடும்போது ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. எத்தனை பேர் நம்ம வீட்டில் இருக்கோமோ அத்தனை பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். அப்போ தான் உங்களால் நல்ல விஷயத்த பேசவே முடியும். ஏன்னா மற்ற நேரம் பேசுறதுக்கான வாய்ப்புகளே நமக்கு கிடைக்கிறது இல்லை. எல்லாரும் அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். அப்போ குடும்பத்தில் என்ன இருக்குன்னா ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நினச்சிக்கேன். இன்னோவேஷன் அண்ட் ட்ரெடிஷன் நமக்கு என்னடா ஓய்வு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் இந்த ட்ரெண்டுக்கு அந்த மாதிரி மாறினா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை லீடே பண்ண முடியும். ஏன்னா ஒருத்தரும் புதுசு புதுசாக யோசிச்சிருக்காங்க. நீங்கள் பிறந்த குழந்தைங்க நம்மளால பதில் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு பயங்கர இனோவேட்டிவாக இருக்காங்க பசங்க, பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. அப்போ நம்மளும் அதுக்கு மாதிரி மாறணும் அப்படின்னா புதுமையான விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். ரெகக்னைசேஷன் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வர்றோம், இவ்வளோ பெரிய தலைமை நடத்துறாங்க, ஐயா கூட சொல்லாமல் ஒரு 3 பேர் தான் செலவு பண்ணிருக்காங்க. அப்போ நம்மளால முடிஞ்சது என்ன, தங்கத்தட்டு, வைரத்தட்டு, திருவத்தட்டை கேட்டோம், ஒரே ஒரு கைதட்டு அவர் பற்றி சொல்லும்போது கைதட்டு தட்டோம்னா ரொம்ப மகிழ்ச்சி. அது மேலே என்ன வேண்டியிருக்கு, அதை தான் நம்மளால பாராட்ட கொடுக்க முடியும். அந்த பாராட்டணுன்ற ஒரு எண்ணம் வந்து உங்கள் மனசில் வரணும். ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, இவ்வளோ தூரம் மெனக்கட்டுறதுக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு மாதம் உழைச்சிருப்பாங்க. அவங்களோட வேலைகளை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு இதுக்காக இத்தனை பேர் ஒன்றிணைக்கணும் ஒரு மாதம் வளர்த்துருக்காங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா சார் ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஒரு சின்ன சின்ன குறைகள் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியாதுங்க. எப்போவுமே போகும்போது பிஸ்கட் சரியில்லைங்க, இந்த மேரி பிஸ்கட் பதிலாக நீங்கள் குட்டை பிஸ்கட் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பார்பன் கொடுத்துக்கலாம், என்ன இந்த மாதிரி பிஸ்கட் கொடுக்குறீங்க, இந்த காஃபி கொடுத்தீங்க, இடையில சூப் கொடுத்தீங்க, சூப் 2 கப் இல்லாமல் போச்சுங்க, அப்புறம் குறை சொல்லக்கூடாது. சூப்பு சூப்பராக இருந்துச்சுங்க, காஃபி அருமையாக இருந்துச்சுங்க, அருமையாக பண்ணீங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க எல்லாமே எனக்கு யாரும் ஸ்டாஃப் கிடையாதுங்க. இப்போ இருக்கிற நண்பர்கள் ஒருத்தர் வந்து காஃபி கொடுக்குறாரு, ஒருத்தர் டீ கொடுக்குறாரு, ஒருத்தர் பிஸ்கட் கொடுக்குறாரு, ஒரு அம்மா வாட்டர் பாட்டில் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவங்களோட பொசிஷன் நினைச்சுதான் வேலை செய்ய முடியாதுல்ல. இப்போ நம்ம எல்லாம் நண்பர்கள் நினைக்கிறாங்க, அதனால தான் அந்த வேலையை செய்யறாங்க. அப்போ நம்மளால முடிஞ்சது என்ன, அவங்கள பாராட்டணும். சார் இந்த வேலை ரொம்ப நல்லா பண்ணுங்க சார், சின்ன குறை எல்லாமே காராணி பண்ண முடியாது. கடவுளே குறை வச்சு தான் பண்றாரு. கடவுள் குறை இல்லாமல் பண்ணிட்டா பூன் கொடு செவிடு நொண்டி நொடனா ஏன் பண்ணிக்கிறாரு அவரு? அவர் எல்லாரும் கண்டா படிச்சுக்க வேண்டியதானே. அவருக்கே சரியா பண்ண முடியல போது நம்ம என்ன மனிதர்கள் தானே, நம்ம குறை இல்லாமல் எந்த விஷயத்தையும் இருந்தாரு. குறைகளை விட்டு நிறைகளை விட்டு பேசுங்க. குறைகள் இருந்தால் நம்ம பேசவே கூடாது. அதனால நாங்கள் ஹோட்டல் எல்லாம் சொல்லுவோம், குறைகளை எங்களுக்கு சொல்லுங்கள், நிறைகளை மற்ற வாடிக்கையாளர்கள் சொல்லுங்க. சொல்லி ஏன் சொல்றோம்னா, எங்கிட்ட குறை சொன்னீங்கன்னா நாங்கள் சரி பண்ணுவோம். குறைய போய் வாடிக்கையாளர் சொன்னால் நாளைக்கு காலையில் வந்து சாம்பார் அவரா பாரு, சாம்பார் தெரிஞ்சுன்னா எங்களை கொடுக்கணும். போகிற வாழ்க்கை சாம்பார் தெரிஞ்சு சொல்லி அந்த ரோடு வரணும் கட்டுப்படுது அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க எப்பவுமே எப்போ சொன்னா அவங்க எப்போ நல்லா போவாங்க என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு கூடிச்சு உப்பு குடிதான் என்ன காரணம், வீட்டில் அவங்க கொண்டாடி செலவு கொடுக்குறதுக்கான அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். ரெகக்னைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி அக்கௌண்டபிலிட்டி, அது வந்து பொருட்படுத்துகிறது. இப்போ நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா நம்மன்னு சொல்றது, நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா பக்கத்து வீட்டில் கை காட்டுறது, இல்லை இன்னும் பக்கத்தில் வந்து கடை போட்டோம் அதனால தான் அப்படி ஆயிடுச்சு, இந்த ஃபங்க்ஷன் வந்து கவர்மெண்ட் இதில் நடத்தாமல் இருந்தால் ப்ரைவேட் வச்சுன்னா ரொம்ப நல்லா ஏசியாவில் உட்காந்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் பேசக்கூடாது. அந்த பொறுப்பு எல்லாமே நம்மளோட
தான். அப்ப நமக்கு நாமே பொறுப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப உங்க லைஃபும் நல்லா இருக்கும். எப்போ ஒரு விஷயத்தையும் நீங்க குறை சொல்லணும்னு நினைச்சு முடிவு பண்ணீங்கன்னா ஒரு விஷயத்துல நீங்க தோல்வி ஆயிட்டீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல தோல்வி ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க போய் சொல்ல வேண்டிய ஒரு இடம் எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்க நிலக்கண்ணாடி தான். அழகு நிலையத்தை கூட போய் போகக்கூடாது. ஏன்னா அழகு நிலையத்தில் உங்க கண்ணாடி வந்து உங்க முகத்தை வந்து பெருசா காட்டும். வீட்டில் இருக்க நிலக்கண்ணாடி தான் உங்க கண்ணாடி முகத்தை கரெக்டாக காட்டும். போய் கண்ணாடி நின்று நான் என்ன தப்பு பண்ணேன், எதனால எனக்கு இப்படி நடக்குது, ஏன் நான் எதை சரி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பேசுங்க. நீங்க சரியாயிருவீங்க. உங்களை திருத்தறதுக்கு உலகத்தில் வேற யாருமே தேவையில்லை, நீங்க மட்டும் தான் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ணவே முடியாது. இந்த அன்பு ஆலோசனை இதெல்லாம் வந்து நம்ம சும்மா சொல்லலாமே தவிர திருந்தாலும் முடிவு பண்ண யாரு தனிமனித ஒழுக்கம் தான் ஒரு மனுஷன் திருத்தம், வேற யாராலும் திருத்த முடியாது. 4 பேர் நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. இது நான் எல்லா இடத்தையும் சொல்றேன். 4 பேர் நம்ம சொல்றது கேட்கறதே இல்லை. ஒண்ணு நம்ம பெற்றது, நம்ம சொல்றது கேட்கவே கேட்காது. இன்னொன்னு நம்ம பிறந்தது, நம்ம சொல்றது கேட்காது. 3வது நம்ம வாய்ச்சது, நம்ம என்ன சொன்னாலும் மாற்றி தான் பேசுவோம். 4வது யாருங்க, நம்ம தாங்க. நம்ம சொல்றத கேட்கறது. இந்த 4 பேர் சரியா பார்த்தா போதும். நீங்க உலகத்துல வேற யாரும் திட்டம்லாம் நீங்க முடிவே பண்ணலாம். 4 பேர் நம்ம பெற்றவங்களை நம்ம பார்த்துக்கணும், நமக்கு பிறந்தவங்களை நம்ம பார்த்துக்கணும், நமக்கு வாய்ச்சவங்களை நம்ம பார்த்துக்கணும், நம்மளும் நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷன் உலகத்துல பேச நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உலகத்துல எந்த நீதிமன்றமும் தேவையில்லை, எந்த ஒரு காவல்துறையும் தேவையில்லை, எந்த மனுஷனும் தேவையில்லை. உலகத்தை சுற்றி பாருங்க, இந்த 4 பேருக்கு தான் உலகமே இருக்கு, வேற யாருமே இல்லை. இந்த 4 பேர் நீங்க திரும்பி பண்ணி பாருங்க. இந்த 4 பேர் சரி பண்ணா வேற யாரை போய் நம்ம சரி பண்ணணும்? இன்னைக்கு ஈராக் போர், இஸ்ரேல் போர்லாம் நடக்கணும் அவசியமே இல்லை. இந்த ஒழுக்கமா இல்லாதனால நடக்குது. எவனோ ஒரு தடுத்து போய் எங்கேயும் பாதிக்குப்பாங்க. நேற்று வந்து சிலிண்டர் லேட்டான் ஓடுறதுக்கு. நாளைக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சிலிண்டர் ஆல்ரெடி மூத்தவங்க ஏற்கனவே வந்து ஆர்டிஃபிஷியல் மாதிரி கிரியேட் பண்ணுறது ரொம்ப பெரிய ஆளுங்க நம்ம வாங்க. ஆர்டிஃபிஷியல் ஒன்று வந்துச்சுன்னா அவங்க போர் நினைக்கலாம், பாச கடையெல்லாம் எல்லாத்துக்கும் 2 ரூபாய் ரேட் எடுத்தாங்க. எல்லா விஷயத்துலையும் இது வந்து கொரோனா டைம்ல பார்த்துட்டீங்க. க்ளவுஸோட ரேட்டு, மாஸ்கோட ரேட்லாம் எப்படி பண்ணாங்க. அதாவது அந்த ஒரு சூழ்நிலையில உயிர் பலி நோய் சூழ்நிலையில கூட சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தை மனுஷனுக்கு யார் கொடுத்தா? மனுஷன் தவிர வேற யார் பண்ணல. உயிரினங்கள் எதுவுமே நமக்கு எந்த தவறு பண்றது இல்லை. ஆனால் மனுஷன் தான் மனுஷன் அடிச்சுட்டே இருக்கான். இந்த ஒரு நிலைமை வரணுமா? இது ஒரே ஒரு சின்ன பேச்சுவார்த்தை. இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு அந்த பேச்சுவார்த்தை முடிச்சு வெளியே வந்திருந்தா இந்த 4 நிமிஷம் கேட்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா 4 டோர் அடிக்கும்போது பார்த்துருப்போம். ஏன்னா அந்த பவர் வந்து குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ற விஷயங்கள் யூடியூப் எடுத்துங்க, ஃபேஸ்புக் எடுத்துங்க, இன்ஸ்டா எடுத்துங்க, ரொம்ப வேகமாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். இந்த 45 மினிட்ஸ் ஏன் வந்துச்சு? முதல்ல வகுப்பறையில் உட்காந்து நம்ம கவனிக்கிற திறன் வந்து 45 நிமிஷம் இருக்குன்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிச்சாங்க ஆராய்ச்சியில். இன்னைக்கு அப்படி இல்லை. 4 செகண்ட் கூட இல்லை, 30 செகண்ட் தான் சொல்றாங்க. 30 செகண்ட்ஸ், 4 நிமிஷம் கூட கிடையாது, 30 செகண்ட்ஸ் தான் ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்துச்சு. அப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த 30 செகண்ட் சொல்ல முடிஞ்சா சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாரும் கேட்கறதுக்கு தயாரே இல்லை. பெண்கள் எவ்வளவு கூர்மையானவங்கன்றத மேடம் சொல்லும்போது ஒரு ஹரிச்சந்திரனோட விஷயத்தை சொன்னாங்க. அது டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஹரிச்சந்திரன் வந்து மனைவி வச்சு தோத்து போயிருப்பான். அந்த மாதிரி தான் அந்த கதை இருக்கும். அந்த கதை வந்து ஹரிச்சந்திரன் வந்து மனைவி வச்சு தோத்து போற மாதிரி ஒரு கதை இருக்கும். கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி உங்களை வச்சு தோத்துறாரு, நீங்க வாங்க சபை கூட்டு வர சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அம்மா முதல்ல என்ன வச்சு தோத்தானா அவனை வச்சு தோத்தானான்னு கேட்டான் கேள்வி. இல்ல முதல்ல அவரை வச்சு தோத்துறாரு, அதுக்கப்புறம் தான் யாருமே இல்லையா உங்களை வச்சு தோத்தாரு. என்னைக்கு அவனை வச்சு தோத்துறானோ அவனுக்கு நான் மனைவி இல்லை. ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. இந்த அறிவு நுட்பம் வேற யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? ஒரே வார்த்தை சொல்லிட்டா, அவனை வச்சு தோத்தான்ல, அவனுக்கு நான் மனைவி இல்லை, எங்க அப்பாவுக்கு தான் நான் பிள்ளை, நான் வரணும்னா எங்க அப்பா வந்து சொல்லணும், எங்க அப்பா வந்து சொன்னா அப்புறம் நான் சொல்லிட்டான். ஸோ அந்த மாதிரி அறிவு கூர்மை உள்ளவங்க அந்த பெண்கள். அன்புல எவ்வளவு முக்கியமானவங்கன்றத ஒரு சின்ன இதில் மட்டும் சொல்லிக்கலாம், முடிச்சிடலாம். அண்ணே போய் வரவா, அழகே போய் வரவா, மண்ணே போய் வரவா, மாமரமே போய் வரவா, அணில் வாழ் வீச கொண்ட அண்ணே ஒன்ன விட்டு புலிவாழ் வீச கொண்ட புருஷனோட போய் வரவா, சட்டப்படி ஆம்பளைக்கு ஒத்த இடம் தானே, காலைக்கும் பொம்பளைக்கும் 2 இடம் தானே, வண்டி மாடி 8 வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்படி
புலிவால் வீசன்னா அவன் ரொம்ப கொடூரமா இருப்பான், புருஷன் அவன்கிட்ட போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு போறான். பெண்களுக்கு மட்டும்தான் இந்த பிறந்த இடமும் புகுந்த இடமும் 2 இடம் இருக்குது. தவளை மட்டும்தான் தண்ணியிலையும் நிலத்திலையும் வாழ கத்துக்கிறோம். அது மாதிரி பெண்கள் வாழ கத்துக்கிட்ட ஒரு 2 இடம் இருக்குன்னா ஆண்களுக்கு ஒரு இடமே கிடையாது, ஒரே இடம் தான். பெண்களுக்கு மட்டும்தான் 2 இருக்கு. 2 இடத்துல எப்படி வாழணுன்றத புரிஞ்சவங்க இந்த உலகத்துல பெண்கள் தான். அதனால பெண்களோட மென்மை வந்து இதை விட பெருமையா எந்த இதுவும் சொல்லிக்க முடியாது. அதனால நிச்சயமா இந்த உலக மகளிர் தினத்துல உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் இத்தனை பேர் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு இருக்கீங்கன்னா இதுவே பெரிய வெற்றி. அது மாதிரி என்னால் சொல்ல முடியும். ஐயா சொன்ன மாதிரி இன்னொரு ஒவ்வொருத்தரும் ஒரு உறுப்பினர் சேர்த்தீங்கன்னா இதோட வலு வந்து பெருசாயிடும். அவங்க சொன்னாங்க மதுரையில் வந்து ரொம்ப அதிகமான உறுப்பினர் இருக்காங்க, வேலூர் தான் ரொம்ப கம்மியா இருக்குங்க. அடுத்த மாநாடு வரும்போது, அடுத்த கூட்டம் வரும்போது இந்த கூட்டம் அப்படியே 2 மடங்காக ஆக வேண்டும் என்று கூறி கடைசியாக செத்தவனுக்கு சிலை வைத்து மாலை போடுவதை விட்டுவிட்டு பெற்றவனுக்கு இலை வைத்து சோறு போடுங்கள், உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை கௌரவப்படுத்துவதற்காக நமது மாநில தலைவர் திரு புபேந்திர பாபு சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர் மனைவி என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். சார் அவர்களுடைய பெயரை கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.